ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டார்க்கான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு அவளோட வாழ்க்கை முடியும் போது அவ சிரிச்சிட்டு இருந்தாளா இல்ல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு மனசு ஃபுல்லா ரெக்ரெட்டோட இருந்தாளான்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் 4 minutes அப்படின்ற இந்த ஒன் ஷாட் மாங்காவோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை ஃபுல்லா பாத்துருங்க கைஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒன் ஷாட் மாங்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் மறக்காம இதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் உடனே அதை கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஆல்சோ இப்படிப்பட்ட மாங்கா சீரிஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். ஒரு பர்சன் போர்வைய போத்திக்கிட்டு பீப்பிள் இருக்க ஒரு ஆலில நடந்து போய்கிட்டு இருக்காரு. இவரு நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. அது என்னதுன்னா, என்னோட ஒர்க்கிங் டைம் 4 minutes a day. எனக்கு டே ஆஃப்லாம் கிடையாது. பட் என்னோட வேலைய ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ்லயே நான் முடிச்சிடுவேன். அண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேலை, ஸ்ட்ரே டாக்ஸோட விளையாடிக்கிட்டு இருப்பேன். ஈவன் எல்லாருக்குமே பிரேக் தேவைப்படும் இல்லையான்னு சொல்லிட்டு இவரு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையன் தடுக்கி விழற மாதிரி அவன் போறான். பட் யாரையோ கடந்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு அவனோட உடம்பு ஃபுல்லா சில்லா ஆக ஆரம்பிக்குது. பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ இந்த ஸ்டோரிய சொல்ற இந்த பர்சன் ஒரு கிரிம் ரீப்பர். அண்ட் இப்போ இவர் ஒரு ஹியூமன் சோல ரீப் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. அண்ட் அந்த பொண்ணோட பேரு அனிதா கார்மேன். அண்ட் இப்போ இவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த அனிதாவை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. அவ ஒரு ஆர்ஃபன் கேர்ள், அபேண்டன் சைல்டா இருந்திருக்கா. அண்ட் ஃபைனலி ஒரு அசாசினாவும் மாறிட்டா. அண்ட் இப்ப வரைக்கும் 27 வருஷம் அவ உயிரோடவும் வாழ்ந்துட்டா. ஆனா இதுக்கப்புறம் அவ உயிரோட இருக்க போறது இல்ல. பிகாஸ் அவளோட உயிரை எடுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட வெப்பனான சைட் எடுத்து அவரு உடனே அனிதாவை கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போதுதான் இந்த அனிதான்ற பொண்ணு இத்தனை வருஷம் அசாசினா இருந்திருக்கா இல்லையா, அவளுக்கு ஏதோ ஒண்ணு டேஞ்சர் ஃபீல் ஆகுது. உடனே அத அவ டாட்ஜ் பண்ணிடுறா. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க யாரோ இருக்காங்களோன்னு சொல்லிட்டு அவ பாத்துக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துலதான் கிரிம் ரீப்பருக்கு என்ன ஆயிடுதுன்னா, இவ இதே மாதிரி பாத்துட்டு இருந்தா இவளோட உயிரை நான் எப்படிதான் எடுக்கிறது, சரி என்னோட 4 minutes முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்ரெடி இவளால என்ன பார்க்கவும் முடிய போறது கிடையாது, நம்ம இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. பிகாஸ் இவரோட வேலைன்னு வர வரைக்கும் 4 நிமிஷம் தான், அதுக்குள்ள அந்த சோலை ரீப் பண்ணாதான் உண்டு. அப்படி இல்லனா அவர் திருப்பி அடுத்த நாள் தான் வந்தாகணும். சோ உடனே என்ன பண்றாரு, சே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு புறாக்கள் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போறாரு. ஆனா அனிதா அங்க இல்லவே இல்ல. அடி பாவி இப்படி கிளம்பிட்டியேன்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணை இவரு தேடுறாருங்க. ஆனா தேடி தேடி பார்த்தோம், கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியல. ஃபைனலி 2 மாசத்துக்கு அப்புறமா அதே பொண்ணை இவர அகைன் பாக்குறாரு. அண்ட் அவ தன்னோட வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த கிரிம் ரீப்பர் இவளோட சோலை ரீப் பண்றதுக்காக போகும்போது அனிதாவால இவரை பார்க்க முடியுது. ஓ, உன்னை பார்க்கும்போது கிரிம் ரீப்பர் மாதிரி இருக்க, என்ன கொலை பண்றதுக்காக வந்திருக்கியான்னு சொல்லி கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, என்னது உன்னால என்ன பார்க்க முடியுமா, அது எப்படி, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு அவரு திகச்சு நிக்கும் போதுதான் அனிதா சொல்றா, 2 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் எங்களோட ப்ரொஃபஷன்ல யூசுவலா இந்த மாதிரி நடந்தா என்ன சொல்வாங்கன்னா, நாங்க கொலை பண்ண ஆட்கள் தான் எங்களை பயமுறுத்துறதுக்காக ஆவிகளா வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு பாய்சனை குடிச்சேன். அண்ட் அதனாலதான் இப்போ என்னால உன்னை பார்க்கவும் முடியுது. பட் இப்ப வரைக்கும் நீ யாருன்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல அப்படின்னும் போதுதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் ஜஸ்ட் ஒரு கிரிம் ரீப்பர் மட்டும்தான். அண்ட் அனிதா கார்மேன் உன்னோட லைஃப எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் நான் இன்னைக்கு கிளம்பிட்டு நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். பிகாஸ் பாய்சனை வேற குடிச்சு தொலைச்சிருக்க, உனக்கு அதுக்கான ஆன்டிடியூட் இருக்கா, நீயா செத்துட்டனா வேலைக்கே ஆகாது, நான் தான் வந்து உன்னோட சோலை எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து கிளம்பும் போதுதான் அனிதா சொல்றா, ஓ திரும்ப வேற நீங்க வருவீங்களா, கண்டிப்பா என்கிட்ட ஆன்டிடியூட் இருக்கு, அது இல்லாம நான் எப்படி பாய்சனை குடிப்பேன்னு சொல்லிட்டு இவ அங்க அப்படியே அவளோட பெட்ல உட்காந்துடுறாங்க. அண்ட் அடுத்த நாள் ஆஸ் யூஷுவல் இவர் வந்து இவளோட சோல் எடுக்கலான்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்து அவ தப்பிச்சு போயிட்டாங்க. அட கடவுளை, இதுக்கப்புறம் இவளை திருப்பி வேற தேடணுமான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஆல்ரெடி பாதி வருஷம் கடந்துருச்சு. அண்ட் இப்போதான் ஃபைனலி இவரு அனிதாவை பாக்குறாங்க. ஆனா இப்ப பார்க்க இவர் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்பதான் இவர் சொல்றாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்றேன், நீ என்னதான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உன்னோட அப்பியரன்ஸ மாத்தினா அப்படின்னாலும் என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் நாங்க ஃபேஸ பார்த்து அட்டாக் பண்ண மாட்டோம், அவங்களோட சோலை பார்த்து தான் நாங்க ரீப் பண்ணுவோம்னு சொல்லும் போது அனிதா என்ன சொல்றா, ஹே நான் அதுக்காக எல்லாம் ஒண்ணும் பண்ணல, என்னோட வேலைக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அண்ட் ஃபைனலி என்னோட ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன், அதனாலதான் என்னோட உருவங்களை மாத்திருக்கேன். அண்ட் அது மட்டும் உனக்கு தெரியுமா, நீ கொஞ்சம் என்னோட பர்சனல் லைஃப்ல நோசியாவே இருக்க, பட் இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்றேன், நான் ஒரு ஜாபுக்காக ரெக்ரூட் ஆயிருக்கேன், நான் இப்போ அசாசினா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் இப்ப நான் கவர்மெண்ட்க்கு ஒர்க் பண்றேன் அப்படின்னாலுமே சேம் வேலை தான், பட் ஜஸ்டிஸ் என்ற நேம்ல பண்ண போறேன். அண்ட் இதுக்கப்புறம் என்னோட லைஃபே மாற போகுது.
அண்ட் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் உன்னை கேட்கணும், நீ எதுக்காக என்ன சூஸ் பண்ண, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழறன்றதுனாலதான் என்னோட லைஃப் எடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் இந்த கிரிம் ரீப்பர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, ஒரு ஹியூமன் பொறுக்கும் போதே அவங்களோட இருப்பும் தீர்மானம் ஆயிடுது, அதனாலதான் உன்னை நான் ரீட் பண்ண வந்தனே தவிர்த்து வேற எந்த பர்சனல் ரீசன்ஸும் கிடையாதுன்னு சொல்லிடுறாருங்க. அப்பதான் அனிதா கரெக்டா சொல்றா, ஓ அப்படியா கதை, அண்ட் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் நீ வந்தப்பெல்லாம் 4 to 5 மினிட்ஸ் தான் என்ன மீட் பண்ண, அதுக்கப்புறம் கிளம்பிட்ட, அண்ட் இதை வச்சு நான் உன்னை கேக்குறேன், நீ எனக்கு பதில் சொல்வேன்னு நம்புறேன், இந்த 4 நிமிஷத்துல நீ என்னோட சோலை ரீட் பண்ணிட்டா நான் இறந்துடுவேன், ஆனா அது உன்னால பண்ண முடியலன்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வருவ கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை கேட்டு கிரிம் ரீப்பரும் ஆமா அது உண்மைதான், பட் ஆல்ரெடி நீ நிறைய நாள் வாழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டு இவரு திருப்பி தன்னோட வெப்பனை எடுத்து அட்டாக் பண்ண வராரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் இவ இதையுமே டாட்ஜ் பண்ணிடுறாங்க. அண்ட் 4 மினிட்ஸ் ஆகிடுது. அண்ட் அகைன் இவள அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டே இருக்காரு. அப்போ எல்லாம் அனிதா ஒண்ணு ஓடி போயிடுறா, இல்ல எஸ்கேப் ஆகிடுறா. அண்ட் ஒவ்வொரு வாட்டி இவ ஒவ்வொரு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா, ஒவ்வொரு வாட்டியும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பா போல. அண்ட் ஆல்ரெடி இவளோட ஃபேஸ மட்டும் 6 தடவை சேஞ்ச் பண்ணிட்டா. அட் தி சேம் டைம் இவளோட கரியர்லயுமே இவ அட்வான்ஸ் ஆகி போய்கிட்டே இருந்திருக்கா. அண்ட் ஃபைனலி 13 வருஷம் கடந்து போயிடுச்சு. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் இவரு ஃபெயில் ஆகிட்டே இருந்திருக்காரு. கடைசியா இந்த கிரிம் ரீப்பருக்கு அவரோட செல்ஃப் எஸ்டீமே அவரை விட்டு போயிடுச்சுங்க. ஈவன் இப்போ ஸ்ட்ரே டாக்ஸோட விளையாடுறது கூட அவருக்கு சந்தோஷத்தை தர மாட்டேங்குது. அந்த சமயத்துலதான் இவர் ஃபைனலி அனிதாவை அகைன் பாக்குறாங்க. பட் இப்போ இவ பாக்க ஃபர்ஸ்ட் இருந்த அதே ஃபேஸ்ல இருக்கா. என்ன உன்னோட ஒரிஜினல் ஃபேஸ்க்கே வந்துட்டா அப்படின்னும் போதுதான், இல்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பேஸா இருக்கட்டும் தான் நான் அப்படி பண்ணேன், என்னோட wrinkles எல்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால நான் ஸ்கின் சர்ஜரியும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஸ்வீட்ஸ் மேக் பண்ற மாதிரி அங்க பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி உனக்கு தான் ஸ்வீட்ஸே பிடிக்காது, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவ சொல்றா, நான் ஒண்ணும் மேக் பண்ண போறது கிடையாது, அனிதா அப்படின்ற என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் மேக் பண்ண போறா. அண்ட் அவ மேக் பண்ணி கொடுக்க நான் அதை வித்துட்டு வர போறேன், என்னோட லைஃபே இப்ப சேஞ்ச் ஆக போகுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இவ தன்னோட கனவுகளோட இந்த இடத்துல இருக்கும் போதுதான் அங்க ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குதுங்க. இப்போதான் நமக்கு தெரிய வருது, கிரிம் ரீப்பர்ஸ் போயிட்டு அந்த ஆஃப்டர்நூனே அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் ஆகி 8 பேர் இறந்துட்டாங்க. அண்ட் அனிதா மோவி அப்படின்ற ஒரு பொண்ணும் இறந்துட்டா. அண்ட் அனிதா கார்மின் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கா. பிகாஸ் இவளை டார்கெட் பண்றதுக்காக தான் அந்த பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. பட் அதுல இவளுக்கு பதிலா இவளோட ஃப்ரெண்ட் மாட்டிட்டு இறந்து போயிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம அனிதா சும்மா இருப்பாளா? உடனே சீனே மாறுது. பிளட் ஃபுல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கிரிம் ரீப்பர் வராரு. ஐ திங்க் இப்போ நான் டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போதுதான் அனிதா சொல்றா, எஸ் நான் திருப்பி வரதான் போறேன், என்னோட அனிதாவை யாரு கில் பண்ணாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரையும் நான் கில் பண்ணி பிக்ஸுக்கு ஃபீட் பண்ணாம விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்கும் போதுதான் தெரியுது அவ எல்லாரையும் கண்டுபிடிச்சு தலை கீழே தொங்க விட்டு அவங்களோட ரத்தத்தை ஃப்ளோர் ஃபுல்லா வழிய விட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அவளோட ஃப்ரெண்டுக்கான குட் பையும் பண்ணிட்டு அவ அங்க இருந்து கிளம்பும் போது கிரிம் ரீப்பர் அகைன் போட்டு தள்ளுறதுக்காக வராங்க. பட் இவ ஒவ்வொரு வாட்டியுமே தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலி அனிதா ரொம்ப வயசான ஒரு லேடியாவும் மாறி நிக்கிறா. அந்த சமயத்துலதான் இவ கிரிம் ரீப்பரை பார்த்ததும் என்ன சொல்றா, என்னோட வீட்டுக்கு வரியா, நான் இப்போ ஒரு கேட் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லும் போது, இங்க பாருமா எனக்கு டாக்ஸ் தான் பிடிக்கும், கேட் எல்லாம் பிடிக்காதுன்னு கிரிம் ரீப்பர் சொல்ல, அடடா என்னோட கேட்டை பாக்குறதுக்கு முன்னாடியே பிடிக்கலன்றீங்களே, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவளோட கேட்டை பார்த்த உடனே ரொம்பவே கியூட்டா இருக்கு. அண்ட் அந்த சமயத்துலதான் அனிதா இன்னொரு விஷயத்தையும் சொல்றா, இந்த கேட் வரும் ஆனா திடீர்னு இங்க இருந்து போயிடும், என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்க ஒரே ஆள் நீங்க மட்டும் தான் சொல்லிட்டு உடனே இவ என்ன பண்றானா கிரிம் ரீப்பரை வந்து கிஸ் பண்றாங்க. அந்த சமயத்துலதான் ஒரு பெல் வந்து ரிங் ஆகுது. வாங்க கதவு ஓபன்ல தான் இருக்குன்னு சொல்லும் போதுதான் உள்ள வர்றது போலீஸ் ஆபீசர்ஸா இருக்காங்க. அண்ட் இந்த ஆபீசர்ஸ் கிட்ட அனிதா என்ன சொல்றானா, நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில 386 பீப்புளை கொலை பண்ணிருக்கேன், நான் 12 வயசுல இருந்தே அசாசினாவும் இருக்கேன், ஆனா ஒரு 52 பேருக்கு மட்டும் தான் எனக்கு எவிடன்ஸ் இருக்கு, சோ நான் உங்ககிட்ட சரணடைஞ்சிட்டேன், என்ன லாக் பண்ணிடுங்கன்னு சொல்லும் போது இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் உடனே இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அண்ட் இப்போ நம்ம கிரிம் ரீப்பருக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது என்னதுன்னா, அனிதாவை அரெஸ்ட் பண்ணி இவங்க அண்டர் கவர்ல இவள ஒரு பிரிசன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியவே தெரியாது. பிகாஸ் இவள அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க எவ்வளவு கரப்ஷன் நடந்திருக்கு, அவ எந்தெந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் பண்ணிருக்கா, ஈவன் கவர்மெண்ட்லயே எத்தனை பேரு இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ண வச்சிருக்காங்கன்னு
இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபையும் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா இத பப்ளிக் கிட்ட இவங்களால சொல்லவே முடியாது. சோ அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ அனிதாவோட பாஸ்ட ஒரு சீக்ரெட்டாவே வச்சு ஒரு ஐசோலேட்டட் செல்லுல இப்போ இவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஈவன் இப்போ இவள இன்விசிபிள் பிரிசனர் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அனிதா பிரிசன் செல்ல தனியா உட்காந்துகிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் அனிதா நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கிரிம் ரீப்பர் அங்க வராரு. அப்பதான் இவளும் இவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. இங்க இருக்கிற சாப்பாடுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு சில ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் எனக்கு போடுறாங்க போல. அண்ட் ஆல்ரெடி நான் ஸ்லோவா சாகணும்ன்றதுக்காக ஒரு சில பாய்சனையும் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட லைஃப் போல இருக்கு. நான் சீக்கிரம் சாக போறேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆல்ரெடி என்னால உனக்கு கிளியரா பார்க்க முடியுது. சரி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சாகறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஆனா இந்த வாட்டி கிரிம் ரீப்பர் என்ன சொல்றாரு, அனிதா உன்னை நான் என்னைக்கு மீட் பண்ணனோ அன்னையில இருந்தே என்னோட போரான வாழ்க்கை என்ன விட்டு போயிடுச்சு. இத்தனை வருஷம் நான் உன்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இதுக்காக நான் ரொம்பவே பெருமையும் படுறேன். உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். நீ இந்த உலகத்துல பிறந்ததுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே அனிதாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சமயத்துலதான் கிரிம் ரீப்பர் என்ன பண்றாரு, ஓகே இதுக்கப்புறம் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு தன்னோட வெப்பனை கொண்டு வரும் போதே நம்மளோட ரிலேஷன்ஷிப் இப்போ முடிய போகுது, அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவரோட சைட் எடுத்துட்டு வந்து நிக்கும் போது நிறைய கிரிம் ரீப்பர்ஸ் இந்த செல்லுல வந்து நிக்கிறாங்க. அப்பதான் இவரு அனிதா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, உன்னோட சோல இத்தனை வருஷமாகியும் என்னால அத ரீப் பண்ணவே முடியல அப்படின்றதுனால கிரிம் ரீப்பர் சொசைட்டில இருக்க ஹையர் அப்ஸ் எல்லாருக்கும் என் மேல நிறைய காண்டாக ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை வாட்டி நான் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன கில் பண்றதுக்காகவே நிறைய ரீப்பர்ஸா வர வச்சுட்டாங்க. இப்போ நான் அவங்கள ஃபைட் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போதுதான் அனிதா என்ன சொல்றா, ஓ இவ்ளோ கிரிம் ரீப்பர்ஸ் இங்க இருக்காங்களா, நான் நீ மட்டும் தான் இருக்கேன்னு நினைச்சேன். ஹியூமன்ஸ் இருக்க மாதிரியே கிரிம் ரீப்பர்ஸும் நிறைய இருக்காங்க. சரி உன்னோட சைட் இருக்குல்ல இத நான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உடனே அந்த வெப்பனை அனிதா பாரோ பண்ணிக்கிறா. அண்ட் இவளால இந்த வெப்பனை வீல்டும் பண்ண முடியுதுங்க. உடனே இவ என்ன சொல்றாருன்னா, இந்த கிரிம் ரீப்பர்ஸ் எல்லாம் உன்ன மாதிரிதான் அப்படின்னா இன்னும் என்னோட லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா என்னால 4 நிமிஷம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போதுதான் கிரிம் ரீப்பரும் சொல்றாரு, ஆமா நீ கரெக்டா சொல்றேன்னு சொல்லிட்டு உடனே அனிதா ஃபேண்டாஸ்டிக்னு சந்தோஷத்தோட இவ முன்னாடி இருக்க இந்த கிரிம் ரீப்பர்ஸ் ஒவ்வொருத்தரையுமே ஃபைட் பண்றாங்க. அண்ட் ஃபைனலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 minutes and 47 secondsல கிரிம் ரீப்பர் அண்ட் அனிதா கார்மின் இவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த கதை எப்படி முடிஞ்சது அப்படின்றதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது. நான் அனிதாவை மீட் பண்ண, அவ கூட நிறைய பேசினேன். நாங்க 2 பேரும் எங்களோட ஷார்ட்டான yet லாங் டைம் 2 பேரும் ஒன்னாவே வாழ்ந்திருக்கோம். அது மட்டுமே எனக்கு போதும். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதோட இந்த கதை முடியுதுன்னு சொல்றாரு நம்மளோட கிரிம் ரீப்பர். அண்ட் இப்பதான் ஒரு விஷயத்தையும் காமிக்கிறாங்க. அனிதா ஆல்ரெடி அந்த பிரிசன் செல்ல இறந்து போய் கிடக்குறா. அந்த சமயத்துலதான் உள்ள நிஜமாவே இறந்து போயிட்டாளான்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஒரு சில ஆபீசர்ஸ் வரும்போது ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னதுன்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இப்படிப்பட்ட ஒரு பிஸாரான ஒரு மர்டரர் இங்க இறந்து கிடக்குறாங்க. ஆனா அவங்களோட ஃபேஸ்ல என்ன இப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா, அனிதா சாகும்போது சிரிச்சுக்கிட்டே இறந்து போயிருக்கா. ஏன்னா அனிதா டெத்தோட வாழ்ந்தும் இருக்கா. அட் த சேம் டைம் அதே டெத்தோட இந்த உலகத்தை விட்டும் அவ பிரிஞ்சுட்டாங்க. அண்ட் இந்த ஒன் ஷாட் மாங்கா படிக்கும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன். இதே மாதிரி நிறைய மாங்கா சீரிஸ் அண்ட் அனிமே சீரிஸ பத்தி நாங்க நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். மறக்காம நம்ம சேனல் அனிமே சாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.